Hello students, போன கிளாஸில் நம்ம some common methods of concentration of ores அதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக என்ன படிக்க போகிறோன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கான்சன்ட்ரேட் ஓர்லேருந்து எப்படி அதை கொண்டு வரது அப்படின்றத பார்க்க போகிறோம். Extraction of crude metal from the concentrated ore is carried out by two steps. First one, conversion of the ore into oxides of the metal of interest. Second one, reduction of the metal oxides to elemental metals. சரி, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை அதில் இருக்கிற மெட்டலோட ஆக்சைடாக தான் கன்வெர்ட் பண்ணுறோம், மற்ற எந்த காம்பவுண்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபிள் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈஸியர் வென் கம்பேர்டு வித் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் த மெட்டல். ஸோ அதனால தான் கான்சன்ட்ரேட்டட் ஓரை அதனோட மெட்டாலிக் ஆக்சைடாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். செகண்டு, ஏன் அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓரில் இருக்கிற மெட்டல் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ ரிடக்ஷன் பண்ணால் தான் அது எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த ரெண்டு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு, செகண்ட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டல். ஓகே, ஓகே நவ் ஸோ எப்படி அந்த ஓர்ஸை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே ரெண்டு வழியில் அதை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று ரோஸ்டிங், இன்னொன்று கால்சினேஷன். ஸோ ரோஸ்டிங் எந்த மாதிரியான ஓருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் யாருக்கு நம்ம யூஸ் பண்ணோம், சல்ஃபைடு ஓருக்கு தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் ரோஸ்டிங் யாருக்கு அப்ளை பண்ணலான்னா சல்ஃபைடு ஓர். எதெல்லாம் சல்ஃபைடு ஓர், கலீனா, ஜிங்க் பிளெண்ட், இந்த மாதிரி ஓர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ரோஸ்டிங்ன்றது என்ன அப்படின்னா த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிலோ தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல். அதாவது எந்த மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டை விட கம்மியாக தான் நம்ம ஹீட் பண்ணணும். ஏன்னா ஜாஸ்தியாக ஹீட் பண்ணும்போது கூடவே எதுவும் போயிடும், நமக்கு மெட்டலும் மெல்ட் ஆகிடும். ஸோ அவாய்டிங் தட் வி ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். ஸோ ரோஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அதனோட ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி எனக்கு ஒலட்டைல் ஆகிடும். the impurities are converting into their volatile oxides. ஸோ அந்த ஒலட்டைல்னால் நிறைய பசங்களுக்கு தெரியாது. ஒலட்டைல் அப்படின்னா ஆவியாகக்கூடியது, எளிதில் ஆவியாகக்கூடிய பொருளாக அது மாறி போயிடும். இப்போ இந்த ரோஸ்டிங் பண்ணும்போது என்னெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ், அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அந்த மெட்டலோட அசோசியேட் ஆகிருக்கும். அதை நான் ரோஸ்ட் பண்ணும்போது ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் எல்லாம் அதனோட ஆக்சைடாக மாறி எனக்கு ஆவியாகிடும். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், கலீனாக்கும் ஜிங்க் பிளெண்டுக்கும். அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது பிபிஎஸ்ஸாக இருக்கிறது எனக்கு என்னவாக கன்வெர்ட் ஆகுது, பிபிஓ லெட் ஆக்சைடாக மாறிடுது. அதே மாதிரி ZnSஆக இருக்கிறது எனக்கு என்னவாக மாறுது, ZnO ஜிங்க் ஆக்சைடாக எனக்கு மாறிடுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சினேஷன். கால்சினேஷன் என்ன ப்ராசஸ், எப்படி பண்ணுறது அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த அப்சன்ஸ் ஆஃப் ஏர். காற்று இல்லாத சூழ்நிலையில் தான் இதை ஹீட் பண்ணணும், காற்று இருக்கக்கூடாது. ஒரு சில கேஸில் ஒரு சில ஓருக்கு லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜனை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் ஃபியூ ஓர்ஸ் வி கேன் யூஸ் தி லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். சரி, கால்சினேட் பண்ணும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஓர்ஸோட ஒட்டி இருக்கக்கூடிய ஏதாவது அப்சர்வ் ஆகி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல், அதை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் அல்லது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. அசோசியேட் ஆகியிருக்கும் அந்த வாட்டர் மாலிக்யூல், அதெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகுது. எப்படி ரிமூவ் ஆகுதுன்னா ரிமூவ்ட் ஆஸ் மாய்ஸ்சர். அடுத்து அந்த ஓர்ஸோட இருக்கக்கூடிய ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் எதுனா அதோட கலந்துருந்தது அப்படின்னா அதுவும் எனக்கு
எஸ்கேப் ஆகிடும், எக்ஸ்பெல் ஆகிட்டு எனக்கு அந்த ஓர் வந்து என்னவா மாறிடும்னா போரஸாக மாறிடும், ரொம்ப சாஃப்டாக போரஸாக எனக்கு மாறிடும். எக்ஸாம்பிள் இங்கே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா லெட் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட், ஜிங்க் கார்பனேட் அப்படின்ற ஓர்ஸ் அதையெல்லாம் ஹீட் பண்ணுற இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஏரில் கார்பனேட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வெளியேறிடுது. தென் அந்த ஓர் வந்து எனக்கு அதனோட ஆக்சைடாக மாறிடுது. ஓகே, இப்போ நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓரை எல்லாமே அதனோட மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த மெட்டலோட ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன், அது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு. இந்த ரிடக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் ஒரு 2-3 மெத்தடை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ மெட்டல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு க்ரூட் மெட்டல் பை யூஸிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டை சரியானதாக தேர்ந்தெடுத்து போடணும். சரி, எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுறது, எப்படி அதை சூஸ் பண்ணுறதுன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் த மெட்டல். நம்ம எந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த மெட்டலை பொறுத்து தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் மோனோஆக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்ட் அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச் as சோடியம், இதெல்லாமே நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை இன்னொரு இடத்துல நம்ம பயன்படுத்த முடியாது, அதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சாய்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். சரி, அது எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அங்கே எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மெல்ட்டிங். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் a chemical substance that forms an easily fusible slag with gangue. ஸோ வாட் இஸ் ஃப்ளக்ஸ்ன்னு கூட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஃப்ளக்ஸ்ன்றது நம்மளா போடக்கூடிய ஒரு கெமிக்கல். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெட்டல் ஆக்சைடோட கலந்துருக்கக்கூடிய கேங்குவோட சேர்ந்து ஸ்லாகாக எனக்கு வெளியே வந்துடும். அதாவது செடிமெண்ட்டாக அது பொருள் எனக்கு கிடைச்சிரும். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் a chemical substance that forms an easily fusible slag with gangue. ஸோ ஃப்ளக்ஸு கூட வேறு என்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம போடுறோம். ஒரு கார்பனையோ கார்பன் மோனாக்சைடையோ அலுமினியத்தையோ எதையோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுறோம். எதோட இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், டு தி கான்சன்ட்ரேட்டட் ஓர். அப்போது ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், ஃப்ளக்ஸு, அப்புறமா ரெடியூசிங் ஏஜென்ட்டு ப்ளஸ் கான்சன்ட்ரேட் பண்ண ஓர், அதாவது ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண அந்த ஓரை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இஸ் மெல்டட் பை ஹீட்டிங் அட் அன் எலிவேட்டட் டெம்பரேச்சர். நம்ம ரோஸ்டிங்கில் என்ன பண்ணோம், மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட கம்மியான டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ணோம். பட் இங்கே ஹீட்டிங் அட் அன் எலிவேட்டட் டெம்பரேச்சர் அப்படின்னா அபவ் தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டலை விட அதிகமான டெம்பரேச்சரில் அதை உருக வைக்கணும். ஓகே, ஸோ எதில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மெல்ட்டிங் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் மேம், இன் எ ஸ்மெல்ட்டிங் ஃபர்னஸ் we are taking a flux and a reducing agent and then concentrated ore is melted by heating at an elevated temperature. ஓகே, இங்கே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அயனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து காப்பர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. சரி, அயன் எக்ஸ்ட்ராக்ஷன். இங்கே அயன் அதனோட ஆக்சைடை நம்ம எடுத்துருக்குறோம். கூட என்ன ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக சேர்த்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனோ ஆக்சைடை நான் சேர்த்துருக்கேன். அது கூட நான் ஃப்ளக்ஸாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. அது நான் ஒரே ரியாக்ஷனில் கொடுக்கல, 2 ரியாக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறேன். மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஒன்று, கீழே இருக்கிறது
மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஓர் கூட இருக்க ரெடியூசிங் ஏஜென்ட் எனக்கு ஓரோட ரியாக்ட் ஆகுது. ஆட் பண்ணுற ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸோடு சேர்ந்து ஸ்லாகாக வெளியே வருது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Fe2O3 மெட்டல் ஆக்சைடு, ஆட் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் மோனோ ஆக்சைடு Fe2O3யை Feயை ரெடியூஸ் பண்ணுது. அண்டு கார்பன் மோனோ ஆக்சைடு ஆக்சிடைஸ்டு டு கார்பன் டை ஆக்சைடு. சரி, இதில் நான் ஒரு ஃப்ளக்ஸ்னு ஒரு பொருளை போட்டேன் இல்லையா? என்ன ஃப்ளக்ஸ் இங்கே போட்டேன்? நான் லைம்ஸ்டோனை போட்டேன். லைம்ஸ்டோன் எது? இதில் கால்சியம் ஆக்சைடு தான் லைம்ஸ்டோன். அப்போ ப்ளஸ் SiO2ன்னு இருக்கே. SiO2 என்ன? SiO2 வந்து இந்த Fe2O3யோடு இருக்கக்கூடிய கேங்கு. ஸோ இந்த ஆட் பண்ண ஃப்ளக்ஸு அந்த கேங்குவோட சேர்ந்து எனக்கு கால்சியம் சிலிக்கேட் அப்படி ஸ்லாகாக எனக்கு வெளியே வந்துடுது. ஸோ ஃப்ளக்ஸ் ப்ளஸ் கேங்கு கிவ்ஸ் ஸ்லாக். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அயன் எக்ஸ்ட்ராக்ஷனில் ஃப்ளக்ஸாக நான் லைம்ஸ்டோனை போடுறேன். அதில் இருக்கிற கேங்கு வந்து சிலிக்கா, எனக்கு கால்சியம் சிலிக்கேட் அப்படின்ற ஸ்லாக் எனக்கு வெளியே வந்துடுது. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட். காப்பர் பைரைட்டில் இருந்து காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட் இன் அ ரிவர் பேட்ரி ஃபர்னஸ். என்ன ஃபர்னஸ் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம்? அந்த ஃபர்னஸ்க்கு பேர் வந்து ரிவர் பிரேட்ரி. இது கூட அதே மாதிரி இங்கே அங்கே வந்து அயன் எக்ஸ்ட்ராக்ஷனில் ஃப்ளக்ஸாக நம்ம லைம்ஸ்டோனை சேர்த்தோம். இந்த இடத்துல ஃப்ளக்ஸாக நான் யாரை சேர்க்குறேன் அப்படின்னா சிலிக்காவை சேர்க்குறேன். ஏன் இங்கே ஃப்ளக்ஸாக நான் சிலிக்காவை சேர்த்துருக்கேன் அப்படின்றது இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பார். FeO + SiO2 gives CaSiO3. இங்கே ஃப்ளக்ஸ் வந்து சிலிக்கா. ஏன்னா இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து அயன் ஆக்சைடு வந்து இம்ப்யூரிட்டி. ஏன்னா நான் யாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்? காப்பரை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ இம்ப்யூரிட்டி யார் இங்கே? அயன் வந்து இம்ப்யூரிட்டி. அந்த அயனை நான் வெளியே கொண்டு போகணும். அப்போ அயனை வெளியே எடுக்கிறதுக்கு கூட சேர்க்குற ஃப்ளக்ஸ் யாரை நான் சேர்க்குறேன்? சிலிக்கா. இந்த சிலிக்கா அந்த அயன் இம்ப்யூரிட்டியோட சேர்ந்து எனக்கு கால்சியம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட். காப்பர் பைரைட் CuFeS2. இந்த காப்பர் பைரைட்டு கான்சன்ட்ரேட்டட் ஓர், இதை நம்ம ரிவர் பிரேட்ரி ஃபர்னன்ஸில் கூடவே ஒரு ஃப்ளக்ஸை ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். இங்கே என்ன ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். சிலிக்கா வந்து அசிடிக் நேச்சர். ஸோ ஏன் இங்கே அசிடிக் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற இம்ப்யூரிட்டி Fe வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது FeOவாக மாறும். இது ஜென்ரலாக மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி அயன் ஆக்சைடு பேசிக்ன்றதுனால அசிடிக் ஃப்ளக்ஸை போடும்போது எனக்கு அது ஈஸியாக ஸ்லாகாக வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரில் ஃப்ளக்ஸ் நான் அசிடிக் ஃப்ளக்ஸு சிலிக்கா இங்கே ஆட் பண்ணுறேன். அசிடிக் ஃப்ளக்ஸை நான் சிலிக்காவை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ காப்பர் பைரைட் இஸ் ஹீட்டட் வித் சிலிக்கா இன் அ ரிவர் பிரேட்ரி ஃபர்னஸ். எனக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, அயன் வந்து அயன் சல்ஃபைடாகவும் காப்பர் வந்து காப்பர் சல்ஃபைடாகவும் மாறுது. ஸோ இந்த அயன் சல்ஃபைடு ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு ஃபெரஸ் ஆக்சைடாக மாறுது. ஃபார்ம் ஆன ஃபெரஸ் ஆக்சைடு நான் ஆட் பண்ணிக்கிற ஃப்ளக்ஸ், என்ன ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறேன்? சிலிக்கா ஃப்ளக்ஸு. அதோடு சேர்ந்து ஃபெரஸ் சிலிக்கேட் ஸ்லாகாக எனக்கு வெளியேறிடுது. ஸோ இந்த ஃபெரஸ் சிலிக்கேட்டு ஸ்லாகாக எனக்கு வெளியேறினதுக்கப்புறமா த ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைட்ஸ், இதெல்லாம் ferrous sulfide and copper sulfides are mutually soluble and form copper mate. இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்? copper mate அப்படின்னு சொல்கிறேன். The mate is separated from the slag and fed to the converting furnace. ஸோ இந்த கன்வர்ஷன் நடக்கிறச்ச என்ன ஆகும்னா, அதில் கலந்துருக்கக்கூடிய அயன் சல்ஃபைடு ஃபஸ்ட் oxidized to FeO. This is removed as ferrous silicate. The remaining copper sulfide is further oxidized to copper oxide, which is subsequently converted into metallic copper. அதாவது ஆக்சிடைஸ் ஆன காப்பர் ஆக்சைடு அன்ஆக்சிடைஸ்டு காப்பர் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகி எனக்கு எலமெண்டல் காப்பராக வருது. இந்த எலமெண்டல் காப்பருக்கு என்ன சொல்கிறேன்னா பிளிஸ்டர்டு காப்பர். இந்த காப்பர் வந்து சாலிடிஃபை ஆகும்போது அது கூட கலந்துருக்கக்கூடிய SO2 கேஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகுது. எக்ஸ்பெல் ஆகிறதுனால எனக்கு பிளிஸ்டர் அப்பியரன்ஸ் வர்றதுனால இதை பிளிஸ்டர்டு காப்பர் அப்படின்னு சொல்கிறேன்.
ஓகே. அடுத்தது ரிடக்ஷன் பை கார்பன். ஸோ கார்பனோட ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுக்கு கார்பனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாமே கார்பனோட சேர்ந்து கார்பைட்ஸாக உருவாகலையோ அந்த மாதிரி மெட்டல்ஸை கார்பனை கொண்டு ரெடியூஸ் பண்ணலாம். மேலும் வேறு யாருக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சைடு ஓர் கேன் பி ரெடியூஸ்டு யூஸிங் கார்பன். ஸோ ஆக்சைடு ஓர் mixed with a coal or coke and heated strongly in a furnace. ஜென்ரலாக ரிடக்ஷன் பை கார்பனுக்கு என்ன ஃபர்னஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்ட் ஃபர்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு கார்பனோட சேர்ந்து ஜிங்க் அண்டு கார்பன் மோனாக்சைடு கொடுக்குறாங்க, ஃபார்ம் ஆகுது. ஜிங்க் எனக்கு ஈஸியாக க்ரூடு மெட்டலாக எனக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட் இஸ் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். இந்த மெத்தட் வந்து யாருக்கு அப்ளிகபிள் பார்த்தோம்னா, எந்த மெட்டலுக்கு எல்லாமே ஹைட்ரஜனை விட லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் உண்டோ அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே ஹைட்ரஜனை கொண்டு ரெடியூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் அப்ளைடு டு த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தென் ஹைட்ரஜன். பார்த்தீங்கன்னா சில்வர் ஆக்சைடு, ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு ஆல்சோ. இது எல்லாமே நம்ம ஹைட்ரஜனை கொண்டு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்த கிளாஸில் நம்ம ரிடக்ஷன் பை மெட்டல் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.